வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல ஃபினான்ஸ் சம்பந்தமா பல வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், அது எந்த ப்ராடக்ட் வேணா இருக்கலாம். ஆர்டி, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், T-bills, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டெபென்ச்சர்ஸ், அப்புறம் ஏடிஆர், ஜிடிஆர், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மனசில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வரும். நான் இதில் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரும் அப்படின்றது தான். இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த விஷயமே ரொம்ப அலாதியான ஒரு விஷயம். இதில் பலதரப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் பர்சன்டேஜஸ்லேயே மொத்தம் 6-7 வகைகளை நம்ம பிரித்து பார்க்கலாம். அப்படி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற பலதரப்பட்ட பர்சன்டேஜஸில் இந்த வீடியோவில் 2 முக்கியமான டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா அப்சல்யூட் ரிட்டர்ன் அண்ட் CAGR. CAGRனா ஒன்றும் இல்லைங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்றதோட சுருக்கம் தான் CAGR. ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் ரிட்டர்னை நம்ம என்னன்னு பார்க்கலாம். என் கையில் 100 ரூபாய் இருக்குது, அதை ஒரு பிஸ்னஸில் போட்டு அடுத்த வருஷமே அதை நான் 150 ரூபாய் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னோட தொழிலில் லாபம் அப்படின்னு பார்த்தா 50 ரூபாய், அதாவது 50% அப்படின்றது என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போது மெல்ல உங்களை ஸ்கூல் டைமுக்கு கொண்டு போகிறேன். ஸ்கூலில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை நம்ம படிச்சிருப்போம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 அப்படின்னு. இது நம்ம ஸ்கூலில் படித்தோமோ இல்லையோ, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருந்தப்போ இந்த RS அகர்வால் புக்கை தலைமாட்டில் வச்சுட்டு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் அதிகமாக இதை பார்த்துருப்போம். இந்த வீடியோவோட ஒரு அடிநாதமாக இருக்க போகிறது இந்த ஒரு ஃபார்முலா தான். இப்போது நான் சொன்ன அந்த 100 ரூபாய் 150 ரூபாய் கதைக்கு வருவோம். என்னுடைய 100 ரூபாய் 150 ரூபாய் ஆகும்பொழுது இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 50 அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அதை இந்த ஃபார்முலாவில் நான் பொருத்தி பார்க்குறேன். செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றதுக்கு பதிலாக நான் வேறு 2 வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறேன். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ற இடத்துல நான் ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற இடத்துக்கு பதிலாக நான் இனிஷியல் வேல்யூ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இனிஷியல் வேல்யூவாக என் கையில் இருந்த காசு எவ்வளோ? 100 ரூபாய். 100 ரூபாய் இன்டூ 100 + 50% பை 100. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா 100 கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் 150 வரும். ஸோ என்னுடைய இனிஷியல் வேல்யூ கூட ஒரு பர்சன்டேஜை நான் ஆக்ட் அப்பான் பண்ணுறதுனால எனக்கு என்னுடைய ஃபைனல் வேல்யூ கிடைச்சிது. இப்படி இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூவை சப்ளை பண்ணாலே நம்மளால் அந்த ப்ராடக்டோடைய அப்சல்யூட் ரிட்டர்ன் என்ன அப்படின்றத ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். இது தியரட்டிக்கலாக நான் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே விஷயத்தை ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்டுறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி. ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் வெறும் 509 ரூபா தான். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைய ரேட்டில் ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் 2366. இந்த இனிஷியல் வேல்யூ அப்படின்றது 509 நம்ம எடுத்துக்கலாம். 2366 அப்படின்றத ஃபைனல் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இனிஷியல் வேல்யூவும் ஃபைனல் வேல்யூவும் வச்சு நம்மளால அப்சல்யூட் ரிட்டர்னை ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். மேலே கூகுள்லேயே காட்டியிருக்காங்க பாருங்க, ரிலையன்ஸோட அப்சல்யூட் ரிட்டர்ன் ஃபார் 5 years 365%. பேங்க்ல நமக்கு எவ்வளோ வட்டி தராங்க? 5.6% அரௌண்டு தான். ஆனால் ரிலையன்ஸ் 5 வருஷத்தில் 365% ரிட்டர்னாக கொடுத்துருக்கு. இப்படி இனிஷியல் வேல்யூவும் ஃபைனல் வேல்யூவும் வச்சு நம்மளால ஒரு பங்கோடைய ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டோடைய அப்சல்யூட் ரிட்டர்னை ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த அப்சல்யூட் ரிட்டர்னை மட்டும் ஒரு காரணியாக வச்சு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டை எடை போட்டுற முடியுமானா முடியாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 200% ரிட்டர்ன் தருதுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அதே 200% ரிட்டர்னை 4 வருஷத்தில் தருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு புத்திசாலி இன்வெஸ்டராக நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் 200% தர இந்த ப்ராடக்டை தானே சூஸ் பண்ணுவீங்க. அப்போது அப்சல்யூட் ரிட்டர்னை மட்டும் வச்சு நம்மளால் ஒரு விஷயத்தை டிட்டர்மின் பண்ண முடியாது. அங்கே தான் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்ற ஒரு புது டெர்மினாலஜி உள்ளே வருது. CAGR அப்படின்ற காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு பங்கு அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் எவ்வளவு வட்டி தருது அப்படின்றது தான் இங்கிலீஷில் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 100 அப்படின்ற வேல்யூ 150 ரூபா மாறுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படின்றதும் 50% தான், CAGRம் 50% தான். இதுவே 100-150 ரூபா மாறுறதுக்கு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா அப்சல்யூட் ரிட்டர்ன் இந்த இடத்துல அதே 50% தான் இருக்கும். ஆனால் CAGR அப்படின்றது 14.47% இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸை நான் கூட்டும் போது CAGR வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். இப்போது 3 அப்படின்ற வேல்யூ எடுத்துட்டு நான் 5 அப்படின்ற வேல்யூவை போடுறேன். 5 வருஷத்தில் CAGR அப்படின்றது 8.45% இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் போடுற இந்த 100 ரூபாய் மேலே வருஷம் 8.45% அப்படின்ற ரேட்டு ஆக்ட் அப்பான் ஆகும். இப்போ முதல் வருஷம் நான் போடுற 100 ரூபாய், ரெண்டாவது வருஷம்
108.45 வளரும். மூணாவது வருஷம் 8.45% இந்த 108.45 மேல ஆக்ட் ஆகும். இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு வருஷம் இந்த 100 ரூபாய் மேல 8.45% ஆக்ட் ஆனதுனால 5 வருஷத்தோட முடிவுல இந்த 100 ரூபாய் 150 ரூபாவா மாறிடுச்சு. ஸோ இது மூலமா CAGRையும் அப்சல்யூட் ரிட்டர்னையும் நம்ம ஒரு கம்பேரிஷன் பண்ணிட்டோம். இப்போ CAGRக்கு நான் ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்னு ஒரு ஐட்டம் இருக்குது. அதில் நான் இன்னைக்கு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணனா 5 வருஷத்துக்கு பிறகு 1,38,950 ரூபாய் எனக்கு கிடைக்கும். இங்கே அப்சல்யூட் ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 38%க்கு மேலே. ஆனால் CAGR 6.8% தான். நீங்கள் எந்த ஒரு பேங்க்குள்ளே நுழைஞ்சாலும் அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட FD ரேட்டு 5.6% PA அப்படின்னு ஒரு வேல்யூ போடுவாங்க. இந்த PA அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெர் ஆனம். வருஷம் உங்களுடைய முதலீட்டுக்கு மேலே 5.6% ஆக்ட் அப்பான் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டை ஆனுவலைஸ்டு ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அப்சல்யூட் ரிட்டர்னும் ஆனுவலைஸ்டு ஈல்டும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் IRR, XIRR, ரிலேட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்ற 3 கான்செப்ட்ஸை நம்ம பார்க்கலாம். பர்சன்டேஜஸை பற்றி இத்தனை விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம போட போகிற விஷயங்களையும் பாண்ட்ஸை பற்றி நம்ம போட போகிற விஷயங்களையும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் இல்லை ஃபினான்ஷியல் டெர்மினாலஜியில் சந்தேகமாக இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம அதை பிக் பண்ணி அடுத்த வீடியோ போடலாம். டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோகன் குமார்.